ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு நிறைய பேர் எப்படி வைப்பாங்கன்னா, அதை வறுத்து பொடி பண்ணி தான் சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்க்கும்போது குழம்பு கசப்பு தன்மையாக இருக்கும், கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். இப்படி முழு வெந்தயத்தை நீங்கள் சேர்க்கும்போது வத்த குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முழு வெந்தயத்தை நம்ம எண்ணெயிலே போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10-15 பல்லு பூண்டு எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு ஸ்டவ் நீங்கள் கம்மி தீயில வச்சுக்கோங்க. ஏன்னா கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போட்ட வெந்தயம் கடுகெல்லாம் கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வரும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு எதுக்காக நம்ம போட்டு வதக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி சூப்பராக வரும். அதுக்காக தான் மெயினாக போடுறது. இப்போ நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் சுருண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இது கூட தனியா பொடி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தனியா பொடி எதுக்காகனா திக்னஸாகவும் இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இது கூட நம்ம ஊற வச்ச புளி, நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே இதுக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதையும் கரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு வற்றி இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வற்ற விடணும். இப்போ நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதுதான் மெயினான விஷயம். சூப்பராக இருக்கும் இது. என்னென்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். காரம் புளிப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. சூப்பராக குழம்பு பார்க்குறதுக்கே டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் நம்ம இது கூட ஒரு அப்பளம் கூட்டு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.